நரேந்திர மோடி ஒரு கொலைகாரன். நரேந்திர மோடி ஒரு கொலைகாரன். பல இடத்திலே சொல்லுகின்றேன். யாரும் என்னை எதிர்த்து கேஸ் எல்லாம் போடுறது கிடையாது. ஏண்டான்னு தெரியல. குஜராத்திலே 3000 பேர்களை கொண்டுவிட்டு இன்னும் தன்னுடைய கரங்களில் இருக்கின்ற ரத்தக்கரை கரையாமல் இருக்கின்ற ஒரு கொலைகாரன் நரேந்திர மோடி. அதற்கு அடுத்ததாக அது ஏதோ அங்கே மதக்கலவரம் என்று எடுத்துக்கொண்டால் அடுத்து செய்தது நாட்டு துரோகம். புல்வாமா, பாலாகோட் தெரியும். பெரிய அரசியலில் இருக்கின்ற உங்களுக்கு புல்வாமா, பாலாகோட்டை பற்றி தெரியும். புல்வாமாவில் நடந்தது என்ன? நம்முடைய ராணுவ வீரர்களை எல்லைக்கு எடுத்து செல்லுகின்றோம் என்று எல்லா விதிகளையும் மூடி விமானத்தில் செல்ல வேண்டியவர்களை வாகனத்தில் எடுத்து சென்று அவர்களை ஒரு இடத்திலே நிறுத்தி வேறு ஒரு வாகனத்திலே வெடிகுண்டை அனுப்பி அதை வெடிக்க செய்து 40 பேரை கொலை செய்தவர் நரேந்திர மோடி என்பதை நான் இங்கே பச்சையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதுதான் நடந்தது. இதனால் நான் சொல்லவில்லை. இது நான் எப்பொழுதுமே ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டேன். சத்யபால் மலிக் யார்? இந்த சத்யபால் மலிக், இந்த சத்யபால் மலிக் தான் அன்றைக்கு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆட்சியர், ஆளுநர். அந்த சத்யபால் மலிக்கே நரேந்திர மோடி செய்த இந்த அவதூறான வேலையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர் கேட்கின்றார் நரேந்திர மோடியை, இப்படி ஆகிவிட்டதே, இது இப்படி நடந்து விட்டதே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது சத்யபால் மாலிக்கு நரேந்திர மோடி சொல்லுகின்றார், சனியனே வாய முடிக்கணும், சும்மா இரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஆக அந்த கொலை கூட்டத்தை 40 ராணுவ வீரர்களை கொண்ட கொலை கூட்டத்தை மறைப்பதற்காக நடத்திய நாடகம், அதை மறைப்பதற்காக பாலாகோட்டிலே நான் பாகிஸ்தான்காரர்கள் தான் இதை செய்தார்கள், அடிக்க அடி கொடுப்பேன், குண்டுக்கு குண்டு கொடுப்பேன் என்று ஒரு பொய்யான கதையை கட்டிவிட்டு பாலாகோட்டிலே ஒருவரும் சாகவில்லை, எந்த வெளிநாட்டு பத்திரிகையும் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட இரண்டாவது திருட்டு நாடகத்தை நடத்தி இப்படி பல விதத்திலே திட்டங்களை போட்டு எப்படியாவது தேர்தலிலே வென்றுவிட வேண்டும் என்று வருகின்ற நரேந்திர மோடியை அன்றைக்கு பாராளுமன்றத்திலே நாங்கள் எழுப்பிய குரல்கள் ஒவ்வொன்றுக்கும் யாரெல்லாம் இங்கே குரல் கொடுக்கின்றீர்களோ உங்கள் அனைவரையும் நான் சபை வழியே வைப்பேன் என்று சொல்லி 146 பாராளுமன்ற உறுப்பினர்களை சபைக்கு வெளியாக தள்ளிய ஒரு அநீதி இந்த பாராளுமன்றத்தில் மட்டும்தான் இந்த பாராளுமன்றம் துவங்கிய நாளிலே இருந்து நடந்திருக்கின்றது. அன்றைய தினம் பாராளுமன்றத்திலே 140 பேரை தன்னால் வெளியே செல்ல முடியும், பாராளுமன்ற உறுப்பினர்களையே நான் வெளியே தூக்கி போடுவேன், இந்த பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் காலியாக இருந்தாலும் நான் செயல்படுவேன் என்று தன்னுடைய அதிகாரத்தை உலகத்திற்கே உணர்த்தியவர் இந்த நரேந்திர மோடி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் பாராளுமன்றத்திலே பேசிய கடைசி உரைக்கு முன் உரையிலே சொன்னேன். ஏனென்றால் பாராளுமன்றத்திலே 2 முக்கியமான மனிதர்கள் இருக்கின்றீர்கள். ஒருவர் பிரதம மந்திரி, மற்றொருவர் உள்துறை அமைச்சர். நீங்கள் இருவருமே சொல்லி வைத்தார் போன்று நாங்கள் 450 இடங்களை வெல்லப் போகின்றோம், மன்னிக்க வேண்டும் 400 இடங்களை வெல்லப் போகின்றோம். இந்த 400 இடங்களை நாங்கள் வென்று மீண்டும் நாங்கள் இங்கே ஆட்சியிலே வருவோம். ஆட்சியிலே வருவது மட்டுமல்ல, இங்கே எதிர்க்கட்சியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சியினுடைய உறுப்பினர்களும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வரப்போகின்ற புதிய பாராளுமன்றத்திலே பொதுமக்கள் உட்கார்கின்ற இடத்திலே உட்கார்ந்து கொண்டுதான் இதை பார்க்க வேண்டும், அவர்கள் அவையில் கூட வர முடியாது என்று சொன்னதற்காக நான் சொன்னேன். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே அவர் இருந்தார் நான் பேசுகின்ற பொழுது. 2 பேரும் ஒரே வழியாக நீங்கள் 400 இடங்களை வெற்றி பெறுவேன் என்று சொல்லுகின்றீர்களே, ஏன் 400 இடங்கள் என்று சொல்லுகின்றீர்கள், 450 என்று சொல்லுங்கள் என்றேன் சொன்னேன் நான் பாராளுமன்றத்திலே. சொன்னவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன இவர் அவர்களுக்கு இப்படி பேசுகின்றார் என்று என்னுடைய பேச்சை சிலர் புரிந்து கொள்வது கிடையாது, புரிந்து கொள்ள முடியவில்லை சிலரால். நான் பேசுகின்றதை வெளியே கூட சிலர் தவறுதலாக சொல்வதை நான் காண்கின்றேன்.
சற்று புத்தியை கூர்மையாக வைத்துக் கொண்டு நான் கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 450 இடங்களை நீங்கள் சொல்லுவீர்கள், வென்று வருவீர்கள் என்று சொல்லுங்கள். ஏன் 400 இடங்கள் என்று சொல்லுகின்றேன்? இதில் கஷ்டம் என்ன இருக்கின்றது உங்களுக்கு? ஏற்கனவே 400 இடங்களை எப்படி வெல்ல வேண்டும் என்று அந்த இவிஎம் மிஷின்களை பொறுத்து விட்டீர்கள். இன்னும் ஒரு 50 பேர்களை பொறுத்து விட்டால் நீங்கள் 450 இடத்திலே வெட்டப் போகின்றோம் என்று சொன்ன பிறகுதான் அவையே புரிந்து கொண்டது. அனைவரும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர் அவர்கள் கைத்தட்டினார்கள். எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், நரேந்திர மோடியினுடைய திட்டம் முக்த் பாரத் காங்கிரஸ், காங்கிரஸே இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இடத்திலே நரேந்திர மோடி இன்றைக்கு ஈடுகொடுக்கின்ற ஒரு அம்சம்தான் நம்மை செயல்பட விடாமல் தடுப்பதற்காக இந்த வங்கி கணக்குகளை முடக்கி போட்டிருக்கின்றார்கள். இந்த வங்கி கணக்கு நரேந்திர மோடி வைத்துக் கொண்டிருக்கின்ற பணத்தை விட மோசமான பணம் அல்ல எந்த விதத்திலேயும். அண்மையிலே 5 உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் சொன்னார்கள், இந்த எலக்ட்ரல் பாண்ட், எலெக்ஷன் பத்திரம், தேர்தல் பத்திரம் என்பதன் மூலமாக எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் சேர்த்திருக்கின்ற பணம் அத்தனையும் தவறான பணம். அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தக் கூடாது. எவ்வளவு கோடி பணங்கள் நீங்கள் சேர்த்திருக்கின்றீர்கள் என்று தெரியப்படுத்த வேண்டும் என்று அந்த மிக உயர்ந்த அந்த நீதிமன்றம் அன்றைக்கு குறிப்பிட்டிருக்கின்றது. எதற்காக என்று சொன்னால், அந்த அளவுக்கு ஒரு மோசமான தில்லுமுல்லை செய்து சட்டத்தை பல முறை மடக்கி ஒடித்து எடுத்து இவர்கள் மட்டும் எப்படி அதிகமான பணத்தை பெற முடியும் என்ற விதத்திலே அந்த தேர்தல் பான்களை பயன்படுத்தி இருந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஊழலை செய்கின்ற ஒரு மாமனிதன் நரேந்திர மோடி என்பதை உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றது. நான் பல முறை பாராளுமன்றத்திலேயும் கூட என்னுடைய கன்னி பேச்சிலே சொன்னேன், மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இன்றைய தினம் நான் சொல்லுகின்றேன், இந்த இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மோசடி பேர்வழி இருக்கின்றார் என்றால், மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கின்றார் ஒரு மனிதர் என்றால் அது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். அதை டிமானிட்டைசேஷன் என்ற முறையிலே கொண்டு வந்து 15.44 கோடி பணத்தை அவர் இன்றைக்கு களவாடித்தனமாக கள்ளப்பணத்தை வெள்ளைப்பணமாக தன்னுடைய நண்பர்களுக்கு மாற்றி கொடுத்த ஒரு பெரிய அநியாயத்தை செய்திருக்கின்றார் என்று என்னுடைய கன்னி பேச்சிலே நான் சொல்லி இருக்கின்றேன். ஆக இன்றைய தினம் இன்றைக்கு நாம் இந்த கண்டன கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே நம்மையும் நாம் திரும்பி பார்த்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய கரங்களையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவை அத்தனைக்கும் காரணம் 54. இவை அத்தனைக்கும் காரணம் 54 பாராளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு நாங்கள் 5 வருடம் பட்ட கஷ்டம் என்னை போன்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் தெரியும். இந்த 54 பேரிலே 10 பேர் வராவிட்டால் மீதி 44 பேர் அவையிலே நடக்கின்ற அட்டூழியங்களை தட்டி கேட்கின்ற இந்த 44 பேர் நாங்கள் கத்துகின்ற நேரத்திலே கத்தி கத்தி எங்களுடைய முதுகெலும்பெல்லாம் வலிக்கின்ற அளவுக்கு நாங்கள் கத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் பாராளுமன்றத்தில் நம்முடைய எண்ணிக்கை அத்தனை குறையாக இருக்கின்றது. நாம் எப்படி வரப்போகின்ற பாராளுமன்றத்திலே அதிக எண்களை உருவாக்க வேண்டும், எப்படி நாம் இவர்களுக்கு சவால் கொடுக்க வேண்டும், பணபலத்தை எடுத்து எப்படி நாம், ஏனென்றால் காலம் மிக நெருங்கிவிட்டது. இன்னும் ஒரு 40 நாட்களுக்குள்ளாக நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்ற நேரத்திலே இவர்கள் இப்படியெல்லாம் தான் செய்வார்கள், இப்படியெல்லாம் தான் நமக்கு தொல்லை கொடுப்பார்கள். தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அதற்காக நாம் சிந்திப்போம். வருகின்ற 40 நாட்களிலே எதை செய்வோம், எப்படி செய்வோம், எப்படி 54 நாம் 400 மாற்றுவோம் என்று சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஒரு காலத்திலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரஷ்யா ஒரு வல்லரசாகவும் அமெரிக்கா ஒரு வல்லரசாகவும் இருக்கும் பொழுது நான் எந்த வல்லரசுடன் சேர மாட்டேன், அணிசேரா நாடுகளை ஒன்றிணைப்பேன் என்று நான் அலைன்மென்ட் மூவ்மெண்டை ஆரம்பித்தவர். அமெரிக்காவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு, ரஷ்யாவுக்கு சவால் விட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் எந்த நாடுகளும் இந்தியாவை சீண்டி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு தலை நிமிர்வு ஆட்சி காங்கிரஸ் பேரியக்கம் நடத்தியது. இந்த மக்களை அடகு வைத்த மோடி அவர்கள் அதானி என்ற ஒரு நபருக்கு இந்த நாட்டையே தாரை வார்த்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர் அவர் பேசும்பொழுது சொல்லுகிறார் வராக்கடன் 4% என்று.
வராக்கடன் 4% எப்படி ஏற்பட்டது? யாரால் தயாரிக்கப்பட்டது? அதானி போன்ற பணக்காரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை இந்திய மக்களுடைய வரி பணத்தை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடைத்து முதலாளிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மோடி அரசு முதலாளிகளுடைய அரசாக இருக்கிறது, ஏழை எளிய மக்களுடைய அரசாக இல்லை. மோடி அவர்கள் இடியை ஏவ விடுவார், சிபிஐயை ஏவ விடுவார், இன்கம் டாக்ஸ் துறையை ஏவ விடுவார். எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இல்லையோ அங்கெல்லாம் அந்த மாநில கட்சிகளை ஒடுக்குவார், நசுக்குவார், நடுங்க வைப்பார். எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கிறதோ பிள்ளை பிடிப்பவர்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார், பாராளுமன்ற உறுப்பினர்களை பிடிப்பார். இதுதான் நரேந்திர மோடி, பாஜக, ஆர்எஸ்எஸ். ஒரு கட்சிக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் எதற்காக துவங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரஸ் நோக்கம் என்ன என்று நாம் படித்தால் தெரியும். விடுதலை போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள் இந்த நாட்டை பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டும், கிழக்கிந்திய கம்பெனியை வெளியேற்ற வேண்டும், இந்த நாட்டு மக்கள் முழுமையான சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தது. நாட்டு விடுதலைக்கும் மோடிக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இந்த நாட்டு விடுதலை போராட்ட வீரர்கள் யாராவது இருக்கிறார்களா ஆர்எஸ்எஸ்? இந்த நாடு விடுதலையாகும் போது இவர்கள் எல்லாம் யாரு பக்கம் நின்றார்கள்? இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் யார் என்று இந்த தலைமுறைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இந்த நாட்டுடைய விடுதலையில் எந்த சம்பந்தமும் இல்லாமல், எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல், எந்த களப்பணிக்கும் செல்லாமல் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் பிஜேபி அரசு. 10 ஆண்டுகளாக இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது? ஒரு பாசிச ஆட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வன்முறையாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், தேச விரோதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டை தாரை வார்த்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அண்ட தேசங்கள் எல்லாம் பகை நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் பங்களாதேஷ், ஒரு பக்கம் பர்மா, இலங்கை, பூட்டான், நேபாள், எல்லா நாடுகளும் பகை நாடுகளாக ஆக்கி வைத்திருக்கிறார் மோடி அவர்கள். இந்தியாவை கண்டாலே நடுங்கும் சிறிய நாடுகள் எல்லாம் 10 ஆண்டுகளாக இந்தியா நாட்டை பார்த்து ஏளனம் பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவில் வாக்கு சேகரிப்பார்கள் இந்திய தலைவர்கள், அமெரிக்காவில் போய் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு வாக்கு சேகரித்தவர் தான் நம்முடைய நாட்டு பிரதமர். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? ஏன் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாடு முழுவதும் நாம் அரங்கேற்றி இருக்கிறோம்? 400 தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்று அவர் கூறியதாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இங்க உரையாற்றினாரே. 400 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தைரியம் இருந்தால், நம்பிக்கை இருந்தால், எதற்காக காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கணக்குகளை முடக்குகிறீர்கள்? என்ன பயம், என்ன அச்சம்? எங்களிடம் உங்களை போன்ற 5000 கோடி ரூபாய்க்கு மேல் தேர்தல் பத்திரத்தை நாங்கள் வாங்கி இருக்கிறோமா? இந்தியாவில் இருக்கின்ற ஒரே கட்சி 5000 கோடிக்கு மேல் தேர்தல் பத்திரத்தை வாங்கி இருக்கிறார். எந்த கட்சி என்று அனைவருக்கும் தெரியும். உச்சநீதிமன்றத்தில் சில நேரங்களில் ஜனநாயகம் மலரும். இந்த தேசத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுவார்கள், இன்னும் நீதி செத்து போகவில்லை, நீதி இருக்கிறது என்று. அந்த அடிப்படையில் தான் சில தினங்களுக்கு முன்பு தேர்தல் பத்திரம் செல்லாது, அதை திருப்பி அளிக்க வேண்டும், யார் யாரிடம் நீங்கள் பெற்றீர்களோ அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்பொழுது பட்டியல் வரப்போகிறது மார்ச் இறுதிக்குள். எந்த நாட்டிடம் வாங்கினார், எந்த தொழில் அதிபரிடம், முதலாளிகளிடம் பிஜேபி அரசு மோடி வாங்கினார், எந்தெந்த அந்நிய சக்திகளிடம் நிதி பெறப்பட்டது என்ற உண்மைகள் தேர்தலுக்கு முன்பாக வரவிருக்கிறது. ஆகவே இவருடைய கொக்கரிப்பு 400 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்றால், நாங்கள் சாதாரண மக்களிடம் பெறப்பட்ட நிதிகள், எதற்காக எங்களுடைய நிதிகளை முடக்கினீர்கள்? எதற்காக இந்த செயல்? செக்ஷன் 109 இன்கம் டாக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுகிறது? ஒருவரிடமும் 31ஆம் தேதி மார்ச் மாதம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். நம்முடைய தலைவர்கள் கூட சில தொழிலதிபர்களுக்கு இருக்கிறார்கள், தொழில் செய்வோர்கள் இருக்கிறார்கள், ஏன் தனியாக வரி கட்டுபவர்கள் இருக்கார்கள். 31ஆம் தேதி மார்ச் மாதம் நாம் கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் அல்லது கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும். நாம் ஏற்கனவே
22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கணக்குகளை எல்லாம் தாக்கல் செய்து விட்டோம். எதற்காக இப்பொழுது வங்கி கணக்கை முடக்குகிறீர்கள்? என்ன காரணம்? நம்முடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி 2-3 கணக்குகளை வைத்திருக்கிறது. அதை முடக்குவதற்கு 2019ஆம் ஆண்டு நடந்த வழக்கை இப்பொழுது 2024 முடுக்கிறீர்கள. 5 வருடங்களுக்கு பிறகு என்ன நாடோதயம் மோடிக்கு பிறந்தது? என்ன நாடோதயம் சீதாராமனுக்கு பிறந்தது? நான் கேட்கும் கேள்வி எல்லாம் செக்ஷன் 139 என்ன சொல்லுகிறது? செக்ஷன் 139 அடிப்படையில் நீங்கள் தாக்கல் செய்யவில்லை என்று சொல்லுகிறீர்களே. இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் மார்ச் 31 என்றால் காங்கிரசிற்கு மட்டும் எப்படி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வரும்? நாம் 22ஆம் தேதியை தாக்கல் செய்திருக்கிறோம் 2019ஆம் ஆண்டு. இது ஒரு வழக்காக சொல்லுகிறார்கள். இன்னொன்று, நம்முடைய பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 63 பேர் 11,59,000 ரூபாய் கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது எல்லாம் ஒரு சம்பள பணம். அந்த சம்பள பணம் எப்படி நிதியா டொனேஷனாக மாறும் என்ற ஒரு புதிய கணக்கை இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக என்ன வேண்டுமானால் சொல்லுவார்கள். நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி எதை நோக்கி போகிறது என்றால் சீனாவை நோக்கி போகிறது, வடகொரியாவை நோக்கி போகிறது. எல்லோருக்கும் தெரியும் சீனாவில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, வடகொரியாவில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்கிறது, ஜெர்மனியில் எப்படிப்பட்ட ஆட்சி நடந்தது என்று. ஒன்று மட்டும் என் அருமை தோழர்களே, தலைவர் பெருமக்களுக்கு சொல்லுவது, வின்சென்ட் சர்ச்சில் என்று ஒரு பிரதமர் அதிபர் இருந்தார் அமெரிக்காவில். 2ஆம் உலகப் போர் நடந்தது. 2ஆம் உலகப் போரில் உலகம் முழுவதும் ஒரே ஒரு கதாநாயகனை தூக்கி வைத்து கொண்டாடியது. அதுதான் வின்சென்ட் சர்ச்சில். 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியை வீழ்த்தினார். நாடுகள் எல்லாம், அமெரிக்க பத்திரிகை எல்லாம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இவர்தான் இந்த உலகத்தின் ஹீரோ என்று எழுதினார்கள். 46ஆம் ஆண்டு போருக்கு பிறகு 2 ஆண்டுகளில் தேர்தல் வருகிறது. இங்கிலாந்து மக்கள் அவரை தோற்கடிக்க செய்தார்கள். நரேந்திர மோடி அவர்களே, இந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தோற்கடிக்க முடியாத சக்தி நீங்கள் இல்லை. இங்கே பேசிய தலைவர்கள் இவிஎம் இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு அவர் ஆட்டம் போடுகிறார் என்று சொன்னார்கள். மக்கள் புரட்சி ஏற்படும், மக்கள் நடுவீதிக்கு வருவார்கள். இந்த இவிஎம் அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு முறையும் இந்த இயந்திரத்தை வைத்து நீங்கள் விளையாட முடியாத இயற்கையோடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒன்றிய அரசிற்கு காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லும் செய்தி அல்ல என்றால், திருட்டும் புரட்டும் ஒரு நாள் விடியலுக்கு வரும், நீண்ட நெடிய நாட்கள் ஏமாற்ற முடியாது. ஆகவே பிற்பகல் செய்யும் வினை முற்பகல் விளையும் என்று சொல்வார்களே, அப்பொழுது நீங்கள் காலையிலே ஒரு வினையை செய்தால் அது மாலையிலே உங்களுக்கு சென்றடையும் என்பதை மக்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அரசியலில் இருந்து தயாராகிவிட்டார்கள். மோடி அவர்களே, இதுதான் உங்களுடைய கடைசி ஆட்சி. காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் பிரிட்டிஷ்காரரை விரட்டி அடித்தார்கள், கிழக்கிந்திய கம்பெனியை விரட்டி அடித்தார்கள், இந்த நாட்டில சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தார்கள். இப்பொழுதும் 2வது சுதந்திர போருக்கு இந்த நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். வட மாநிலங்களிலே யாரெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்களோ எல்லோரும் இப்ப வந்தே மாதரம் என்று மாறி வருகிறார்கள். காந்திய பாதை தான் சிறந்த பாதை இந்த நாட்டுக்கு என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்களை தோற்கடிப்பது உறுதி, இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லி உடனே நீங்கள் தீர்ப்பாயத்தில் கொடுத்த தீர்ப்பை மதிக்க வேண்டும். இன்கம் டாக்ஸ் மத்திய வருவாய்த்துறை எப்படி முடக்கியதோ அந்த வங்கி கணக்கை தீர்ப்பாயம் அதை உடனே விடுவித்தது. உங்களுக்கு மரணடி கொடுத்திருக்கிறது. இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்திடம் எங்கள் தலைவர்களிடமும் விளையாட வேண்டாம் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.